அவர்கள் ஜொல்மிலான் மீதா கிராஃப் சம்பந்தமாக வரக்கூடிய கேள்விகளை பார்த்துட்டு வர வந்துட்டு அந்த தொடர்ச்சியாக இபிஎஸ் டாப்பிக்கில் வரக்கூடிய கிராஃப் சம்பந்தமான அனைத்து சொற்களும் என்னென்ன சொற்களெல்லாம் அந்த கிராஃபில் வருதோ அதை பற்றி வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வந்துட்டு முதலாவது பார்க்கும் வந்துட்டு புயல் கத்தா கச்சி என்று தான் சொல்லணும். வந்துட்டு இப்படி வாசிக்கணும். கத்தாங்க இருக்கிறத வந்துட்டு கச்தான் தான் வாசிக்கணும். வந்துட்டு பியோல்னு சொன்னால் என்ன, விகிதம் வந்துட்டு ஒரே மாதிரி அறுத்தல். விகிதம் ஒரே மாதிரி அறுத்தல்னு சொன்னால் ஒரு கிராஃபில் வந்துட்டு என்ன ஒரு 25% ஒரு கிராஃப் ஒரு அளவும் இன்னொரு அளவு வந்து அதுவும் 25% இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரே அளவில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்துட்டு என்ன பியோல் கத்தான்னு சொல்லுவோம். வந்துட்டு சரி தானே. அதே மாதிரி வந்துட்டு இரண்டாவது பாகம் வந்துட்டு சுகா காஜங் மாண்டான்னு சொன்னால் சுகான்னு சொன்னால் எண்ணிக்கை வந்துட்டு மிகவும் அதிகமாக அறுத்தல். இப்போ எப்படியும் வந்துட்டு நம்ம கிராஃபில் வந்துட்டு ஒரு 4 தான் தரப்புறா, ஒரு 4 சம்மந்தமான அளவுகள் தரப்புறா. அந்த அளவுகளில் வந்துட்டு ஒவ்வொன்று வந்து ஒவ்வொரு அளவில் ஆர்வானே அந்த அளவுலேயே வந்துட்டு மிகவும் கூடுதலாக இருக்கக்கூடியதான் வந்துட்டு காஜங் மாண்டான்னு சொல்லுவோம். வந்துட்டு சரியானே. அதே மாதிரி மூணாவது பார்த்தோம்னா பியோல் போதா நஷ்டா, அதாவது என்ன விகிதத்தை பார்க்க குறைந்தது. என்ன நஷ்டான்னு சொன்னால் குறைந்தது. அப்போ விகிதத்தை பார்க்க குறைந்ததுன்னு சொன்னால் இப்போ ஒரு விகிதம் நடந்துக்கிறாங்க, ஒரு குறைந்ததாகன்னு சொல்லலாம். அதாவது காஜங் நஷ்டாவாக இருக்கலாம். வந்துட்டு சரியானே. இது வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா விகிதத்தை பார்க்க குறைந்தது. இப்போ உங்களுக்கு இந்த விகிதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தரலாம் வந்துட்டு ஒரு 25%, 35% அப்படி தந்தால் உதாரணம் ஒரு 25% நடந்திருந்தால் அந்த 25% பார்க்க குறைவாக இருக்கிறதெல்லாம் என்ன சொல்லப்படும், பியோல் வந்துட்டு நச்சிதாவாக காணப்படும். சரிதானே. வணங்கிடுச்சா. அதே மாதிரி நாலாவது பார்க்க வந்துட்டு ஜொல்பன் இசங் அதான்னு சொன்னால் ஜொல்பன் இசங்கன்னு சொன்னால் பாதியை விட வந்துட்டு அதிகமாக இருத்தல், மேலதிகமாக இருத்தல். அதாவது நொம் தானும் சிப்னிதா அப்படிலாம் வர்றது இசங்காதாலாம் வந்துட்டு பாதியை விட அதிகமாக இருத்தல் வந்து. அதே மாதிரி வந்துட்டு அஞ்சாவது பார்ப்போம் 10% பார்க்க வந்துட்டு மான் துபிந்தான்னு சொன்னால் 10% மட்டும், அதாவது என்னது 10% இருக்கக்கூடியதெல்லாம் வந்துட்டு இதுக்குள்ளே வர வந்துட்டு. அதே மாதிரி ஆறாவது பார்க்க போனால் வந்துட்டு என்னது தோஜொக்தான்னு சொல்கிறது வந்துட்டு இன்னும் குறைவாக இருத்தல் வந்துட்டு மேலும் குறைவாக இருக்கிறதுங்கிறது. குறைவாக சொன்னால் இப்போ 2 கொம்பையாக பண்ணுவோமே ஒரு 100-50 சொல்லக்குள்ள வந்துட்டு எது இதில் பெருசு 100 தான் பெருசு, 50 சொல்லி வரது வந்து குறைவாக இருக்கும். அதுதான் வந்துட்டு தோஜொக்தான்னு சொன்னால் 100 50 பண்ணால் 50 தான் சரி தானே. அதே மாதிரி பொதான்னு சொன்னால் பார்க்க நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிற முன்னே கேள்வியெல்லாம் வந்துட்டு ஒன்றை பார்க்க ஒன்று. இப்போ என்னை பார்க்க அவர் பெரியவர்னு சொன்னால் மில்ஹான் பொதா இன்னொரு ஆள் பேரை போடும் வந்துட்டு சைரூஸ்ன்னு சொன்னால் அப்போ சைரூஸ், அப்போ மில்ஹானை பார்க்க சைரூஸ் வந்துட்டு பெரிய ஆளுன்னு சொல்கிற மாதிரி அப்படி உடனே யாருக்கு பக்கத்தில் பொதா வரமோ அவரை பார்க்கன்னு சொல்லி வரும். சரி. அதே மாதிரி வந்துட்டு பன்னிசங்கன்னு சொன்னால் அதாவது பாதிக்கு மேலேன்னு சொன்னால் உதாரணமாக என்ன சொல்லுவாங்க வந்துட்டு ஒரு 100% இருக்குது, அதில் ஒரு 50% அதிக்கிறாங்க. அந்த 50%க்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு பன்னிசங்கன்னு சொல்லி வரும். பாதிக்கு மேலே இருக்கிறது அது கூடுதலாக இருக்கிறது அப்படியெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு பன்னிசங்கன்னு சொல்லுவாங்க. 9வது பார்த்தோம்னு சொன்னால் தூப்பே ஜொங்கு துப்னிதா பேன்னு சொன்னால் மடங்கு வந்துட்டு என்னது 2 மடங்கு அதிகமாக இருக்கலன்னு சொன்னால் உதாரணமாக வந்துட்டு ஒரு அளவில் அந்திக்கான எடுத்துக்கொள்ளுமே. ஒன்று வந்துட்டு 20 சந்திக்கிறாங்க, இன்னொன்று 40 சந்திக்கிறாங்க. அப்போ என்ன திராட்சைகள் வந்துட்டு ஒரு 20% எடுத்துக்கொண்டாலும் மாம்பழங்கள்ங்கிற 40% எடுத்துக்கலாம். திராட்சைகளை பார்க்க மாம்பழம் வந்துட்டு எத்தனை சதவீதம்னு சொன்னால் 2 மடங்கு கூடுதலாக இருக்குது தானே, 40% இருக்குன்னு. அப்போ 2 மடங்குன்னு சொல்லக்குள்ள வந்துட்டு அப்படி தானே வரும். இப்போ 20 இருந்தால் அது 40 வர மாதிரி இருக்கும். அது இப்போ 40 இருந்துச்சுன்னா 80 வர மாதிரி 2 மடங்கு கூடுதலாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தா வந்துட்டு பொதா மானிசிமிதான்னு சொன்னால் அதை பார்க்க வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கணும். ஒன்றை பார்க்க வந்துட்டு 1 பெருசாக இருக்கக்குள்ள வந்துட்டு உதாரணத்துக்கு என்ன அதே மாதிரி எடுத்துக்கொள்வோம். 50 100 எடுத்துக்கணும்னு சொன்னால் என்ன 50 பார்க்க வந்துட்டு 100 அதிகமாக இருக்குமே, அதுக்கு தான் வந்துட்டு பொதா மாந்தான்னு சொல்கிறேன் வந்துட்டு. 12வது பார்ப்போம் என்னது கப்சாக்கி மானின்னு சொல்கிறது வந்துட்டு என்னென்னா திடீரென்று வந்துட்டு அதிகரித்து வாரது அப்படின்னா சடனாக வந்துட்டு நான் கூடி வாரத்தை தான் வந்துட்டு கப்சாக்கின்னு சொல்ல வந்துட்டு உடனே. அடுத்து அந்த 11வது வந்துட்டுனே அந்த 12 மாதிரி வந்துருக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்துட்டு தூப்பஞ்சேரு மானிசமிதா. தூப்பஞ்சேன்னு சொன்னாலே 2ஆம் நிலையில் வந்துட்டு அதிகமாக இருக்கிறது தான் வந்துட்டு தூப்பஞ்சேரு மானிசமிதா. 2ஆம் நிலையில் அதிகமாக இருக்கிறதுக்கு உதாரணம் பார்ப்போம்னு சொன்னால் இப்போ உதாரணம் வந்துட்டு 3 அளவில் நிற்கிறாங்க 10 20 30 சொல்லிக்கான வச்சுக்கணுமே. அதில் வந்துட்டு 2ஆம் நிலையில் கூடுதலாக இருக்கிறது வந்துட்டு 20 சொல்கிறது. சரி. ஆக கூடது 30, 2ஆம் நிலையில் இருக்கிறது 20, 3ஆம் நிலையில் இருக்கிறது 10. அப்போ ஆக கூடது 30, 2ஆம் நிலையில் அது கூடுதலாக இருக்கிறது சொன்னால் 20 விளங்கிச்சா. உலகங்கள் திருப்பி வந்துட்டு என்னது பார்த்துக்கொள்ளுங்க இன்னொருத்தருக்காக. அதே மாதிரி 13வது பார்க்க வந்துட்டு கெசக் மானி ஜெகுஸ்மிதா தொடர்ச்சியாக வந்துட்டு அதிகமாக இருத்தல்னு சொன்னால் அந்த கிராஃப்லேயே வந்துட்டு அதிக கூடுதலாக இருத்தல் தான் வந்துட்டு வரும். சரிதான். தொடர்ச்சியாக வந்துட்டு அதிகமாக வருது, தொடர்ச்சி அதிகமாக வரேன்டா அதே மாதிரி ஒரு 10 20 எடுத்துக்கொண்டா வந்துட்டு 20ங்கிறது தான் வந்துட்டு என்னது கெசக் மானி ஜெகுஸ்மிதான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு 14வது பார்த்தோம்டா பொதாத்தோ மானி ஒன்றை பார்க்க இன்னும் அதிகமாக இருத்தல். ஒன்றை பார்க்க இன்னும் அதிகமாக இருத்தல்னு சொன்னால் ஒரு 10 15 சொல்லி எடுத்துக்கொள்ளுமே. ஒரு 10ங்கிற ஒரு அளவு வந்து நினைக்கிறேன், 15ங்கிற ஒரு அளவு நினைக்கிறாங்க. 10 பார்க்க 15 கொடுத்தானே, அப்போ 15ங்கிறத தான் நம்ம எடுத்துக்கொள்ளும். அதை பார்க்க இது கூடங்கிறது. சரியானே. அதே மாதிரி 15வது எடுத்துக்கொள்ளும் வந்துட்டு தொழில் சயங்கத்துக்கு குறைவாக பயன்படுத்தப்பட்டதுன்னு சொன்னால் உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கொள்ளும், அதே உதாரணத்தை எடுத்துக்கொள்ளும். ஒரு 10 5 தந்துருக்கிறாங்க. இதில் வந்துட்டு எது குறைவாக இருக்குது, 10 கூட 5 கூடயா 10 தானே கூட குறைவுன்னு சொல்லக்குள்ள வந்துட்டு அப்போ 5 தான் குறைவாக இருக்குண்ணே. சரியானே. வணங்கிடுச்சா. என்ன சொன்னால் இவ்வாறான சொற்கள் தான் வந்து நம்ம திருப்பி எல்லா கிராஃப்லையும் வரப்போது அதை சொல்லி வந்துட்டு என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, திருப்பி வந்துட்டு என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, கட்டாயம் வந்துட்டு இதை பார்த்து பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க வந்துட்டு. 16வது பார்ப்போம் ஜொல்பன்னும் சிமிதா. ஜொல்பன்னு சொன்னால் பாதி, உங்களுக்கு சொன்ன பாதின்னு சொன்னால்
ஒரு கிராஃபில் வந்துட்டு 100% தான் மேக்ஸிமமாக இருக்குமே. சரி, அந்த மேக்ஸிமத்தில் வந்துட்டு 50க்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து ஜோல் பண்ணணும்னு சொல்லுவாங்க வந்துட்டு. இப்போ 2% அலகுகள் வந்துக்கிறாங்க. அந்த இரண்டுலேயும் வந்து ஒன்று ஒரு 30 எடுத்துக்கொள்ளும், இன்னொன்று 60 எடுத்துக்கொள்ளும். இந்த 60ங்கிறது 50 கூட தானே. அதனால் வந்துட்டு இந்த 60 கூட இருக்கிறத வந்து ஜோல் பண்ணணும்னு சொல்லுவாங்க வந்துட்டு. ஜோல் பண்ணணும் தான் சொன்னால் 60 பார்க்க வந்துட்டு கூடுதலாக இருக்குது. சரி 60 பார்க்கல 50 பார்க்க கூடுதலாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களா? 3% அலகுகள் எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்று வந்துட்டுன்னு 30, 60, 90 எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மூணுலேயும் வந்துட்டு ஜொல்பனாக இருக்கிறது வந்துட்டு என்னென்னு சொன்னதில் 60, 90 தான் வந்து ஜொல்பனாக இருக்கிறது. என்ன 50க்கு மேலே இருக்கிறதுன்னு 60, 90. இதில் வந்து கூடுதலாக இருக்கிறேன்னு சொல்கிறது ஜொல்பண்ணும் சிமிந்தனும் தான் மேலே கூடுதலாக இருக்கணும். அப்போ 90 தான் எடுக்க வேண்டியது. சரியா? ஃபைனலாக பார்க்கும் வந்துட்டு பொதா சொக்தா ஜொக்சிப்னால குறைவாக இருத்தல் வந்துட்டு குறைவாக இருத்தல்னு சொன்னால் ஒன்றை பார்க்க குறைவாக இருத்தல். உதாரணமாக வந்து எண்ணி பார்க்க இன்னொரு சின்னாலன்னு சொல்லுவாங்க தானே, அதை மாதிரி தான் வந்து ஒரு அளவு ஒரு 10ங்கிற அளவை பார்க்க 20ங்கிற அளவு வந்து கூடுதலாக இருத்தல். அதே மாதிரி 20ங்கிற அளவை பார்க்க வந்துட்டு 10ங்கிற இது வந்து குறைவாக இருத்தல். அப்படியே தான் சொல்கிறேன் வந்துட்டு. இப்போ மாம்பழத்தில் எண்ணிக்கை பார்க்க என்னால் நான் வச்சுக்கொள்ளுங்க. மாம்பழத்தில் எண்ணிக்கையை பார்க்க திராட்சையில் எண்ணிக்கை வந்து குறைவாக இருத்தல். அதான் வந்துட்டு பொதா சொத்தான்னு சொல்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு காஜம் அல்லது ஜொக்கன்னு சொன்ன குறைவாக மிகவும் குறைவாக வெளிவந்திருக்கிறது. அதான வெளிவந்திருக்கிறது. அப்போ மிகவும் குறைவாக வெளிவந்திருக்கிறேன்னா உதாரணம் எடுத்துக்கொள்ளும் வந்துட்டு ஒரு 5% அலகுகளும் 10%, 15% சொல்லி அழகெல்லாம் இருக்கிறாங்க. இல்லை குறைவாக இருக்கிற 5% தானே. அப்போ அதை எடுத்துக்கொள்ளணும் விளங்கிடுச்சா? அதே மாதிரி 19 பார்க்கும் வந்துட்டு தரங் என்னது ஒன்று பிஹே நச்சிமிதா, அதாவது வந்திருக்கிறதுல வந்துட்டு மற்ற ஆண்டுகளை விட குறைவாக இருத்தல். அதாவது தரின்னு சொன்னால் மற்ற எந்தோன்னு சொன்னால் ஆண்டுகள் தானே. மற்ற ஆண்டுகளை விட வந்துட்டு குறைவாக இருத்தல். நச்சுத்தான்னு சொன்னால் குறைவாக இருத்தல் தானே. மற்ற ஆண்டுகளை பார்க்க வந்துட்டு குறைவாக இருத்தலுங்கிறது உதாரணத்துக்கு 2% ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும். ஒன்று 2000 ஆண்டு 2000 ஆண்டும் 2001 ஆண்டும் எடுத்துக்கொள்ளணும்ல. இப்போ 2001 ஆண்டினுடைய அழகு வந்துட்டு நிற்கிறாங்க பெருமானம் ஒரு 50 என்றும் 2000 ஆண்டு பெருமை வந்து ஒரு 25 வந்து நிற்கிறாங்க. இதில் குறைவானது எதுன்னு 2000 ஆண்டு 25. அப்போ 25 தான் எடுத்துக்கணும். சரி அவங்கஜா. அதே மாதிரி 24வது வருடத்தினுடைய வந்துட்டு ஒரே மாதிரி அறுத்தல். எப்படி 20வது பாருங்கள் 2024 அளவுகளுடைய ஒரே மாதிரியாக உதாரணமாக வந்துட்டு இப்போ 2024 ஒரு அழகு வந்துட்டு ஒரு 50% வந்தா 2025 அழகு வந்துட்டு அதே 20%, அதுவும் 20, 24, 20, 25, 20% அந்த இருந்தால் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறது தானே. அப்போ 2025, 24 ஒரே மாதிரியாக இருக்கிறது. அப்படி ரெண்டும் ஒரே அளவுகளில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை தான் சொல்லுவாங்க வந்துட்டு. இகுன்னு சொன்னால் அதாவது பிறகு ஒன்றுக்கு பிறகுன்னு சொல்லி வரும். அடுத்தது வந்துட்டு சங்சிங் ரியூல்னு சொன்னால் அதாவது உயர்வு விகிதம் தான். உயர்வு விகிதம்னு சொன்னால் கூடுதலாக இருக்கிறது வந்துட்டு மிகவும் கூடுதலாக இருக்கும். அது வந்துட்டு அடுத்து வந்துட்டு என்ன சொம்சம்னு சொன்னால் வந்துட்டு மேலும் அதிகரித்து போகிறது தான் சொம்சம்னு சொல்லுவோம். ஒன்றை பார்க்க இன்னொன்று அதிகரித்து போயிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் கூடுதலாக இருக்கிறது தான் சொம்சம்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்துட்டு நொபாசி விஷயம் இதான்னு சொன்னால் வந்துட்டு நொப்தான குறைவாக இருத்தல், நொப்தா உயர்வாக இருத்தல் வந்துட்டு. அதே மாதிரி வந்துட்டு 25வது வந்துட்டு காஜம் நொட்கேன தானதான் சொன்னால் மிகவும் அதிகமாக இருத்தல் வந்துட்டு அந்த வரைஃபிலேயே வந்துட்டு அந்த கிராஃப் அந்த கிராஃப்லேயே வந்து அது கூடுதலாக இன்றைக்கி எது இருக்கோ அது. அதே மாதிரி காஜம் மானிஜோக் மிகவும் அதிகமாக இருக்கிற ஜோக்கோட பிரதேசம். இப்போ பிரதேசங்கள் சம்மந்தமான கேள்வி வருது. என்ன நம்ம சிலங்காவில் இருக்கிற தெரிஞ்சிருக்காங்க இல்லை கொரியாவில் இருக்கிற பிரதேசங்கள் தானே பூசான் அடுத்து வந்துட்டு சவுல் அப்படியான பிரதேசங்கள் தந்து அந்த பிரதேசங்களில் வந்துட்டு அதிகமாக வேலை செய்கிற ஆக்கள் எண்ணிக்கை தான் இருக்கிறாங்க. அதில் எதுன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படியான கேள்விகளுக்கு அதிகமாக எண்ணிக்கை எது இருக்குதோ அதை தடுத்து கொள்ளணும். சரி ஜோக்கான பிரதேசம். அதே வந்துட்டு காஜங் என்னது ஜொகஸ்மிதா, அதாவது மிகவும் குறைவாக இருக்கிறது வந்துட்டு மிகவும் குறைவானா அது அந்த எண்ணிக்கையில் அந்த கிராஃப் அந்த இருக்கிறதுலேயே அந்த கிராஃபில் வரக்கூடியது மிகவும் குறைவாக எது இருக்கோ அது விளங்கிடுச்சா? அடுத்து நான் 28 வந்துட்டு யுக்சொன் மியோன்னு நினைக்கிறேன். யுக்கன்னு சொன்னேன். 6 வந்துட்டு சொன்னேன் 1000 வந்துட்டு மியோன மனிதர்களை சொல்கிறேன். அப்போ 6000 மனிதர்களை விட அதிகமாக இருக்கிறது. இப்போ 6000 மனிதர்கள்னு சொன்னால் இப்போ ஒரு கிராஃப் நினைக்கிறாங்க. இப்போ மனிதர்கள் வந்துட்டு கொரியாவில் இருக்கிற ஆட்கள் வந்துட்டு என்னென்ன உணவுகளை விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிராஃப் நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அதில் வந்துட்டு என்ன ஒரு 10,000 பேர் வந்துட்டு ஒரு கோழி சாப்பிட்றது விரும்புகிறாளாம். இன்னொரு 20,000 பேர் வந்துட்டு மாடு சாப்பிட்றது விரும்புகிறாளாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டா அதில் வந்துட்டு இப்போ சதவீதம் வந்துட்டு பார்த்தாங்க. இப்போ 10,000 நான் சொன்ன மாதிரி வந்துட்டு 20,000 அது மாதிரி 5,000 மணி இருந்தால் இப்போ 6,000 பார்க்க யாரெல்லாம் கூட இருக்கான்னு சொல்லி தானே இதில் வருது. அதுதானே இலக்கம் விளங்கிடுச்சா? இப்போ திருப்பி சொல்கிறேன் வந்துட்டு இப்போ என்ன 5,000, 6,000, 7,000 சொல்லி 3 வகையான அளவுகள் அந்திக்கிறாங்க. இதில் வந்துட்டு 6,000 பார்க்க கூடுதலாக எதற்கு வந்துட்டு 6,000 பார்க்க 6,000 வரும். அடுத்து அந்த 7,000 வரும். அதில் தான் வந்துட்டு என்னையா நம்ம எடுத்துக்கொள்ளணும் வந்துட்டு. அதே மாதிரி வந்துட்டு 29 வந்துட்டு யோங்சக்கான்னு சொன்னால் வந்துட்டு யூசர் பயன்படுத்திக்கிறாங்க வந்துட்டு பயனர்கள் வந்துட்டு ஹாமாதான்னு சொல்கிறாங்க வந்துட்டு மாதம் தோறும் ஒவ்வொரு வருடம் தோறும். சரியா? ஏன்னு சொன்னால் அந்த வருடத்துக்கு சொன்னேன் மாதான்னு சொன்னால் தோறும் முன்பு நம்ம மேற்கனவே படிச்சிருக்கோம். இந்த சொற்களில் வந்துட்டு நீங்கள் என்னென்னு சொல்லி கருத்துக்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நம்ம ஈஸியாக வந்துட்டு லைன் எடுத்து வந்துட்டு கேள்வி இதுதான் சொல்லி அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கட்டாயம் வந்துட்டு திருப்பி வந்துட்டு என்ன பேப்பர்களை செஞ்சு வளருங்க வந்துட்டு எவ்வளோத்துக்கு பேப்பர் படிக்குமோ அதுதான் வந்துட்டு பேப்பரை பார்த்தா தான் வந்துட்டு என்னென்ன கேள்வி எப்படி என்ன கஷ்டம்னு சொல்லி நமக்கு விளங்குனேன். அதனால் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு எவ்வளோத்துக்கு அவ்வளோ மேக்ஸிமம் கேள்விகளை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்தா தான் நமக்கு விளங்கும் என்ன கஷ்டம்னு சொல்லி. அடுத்த பக்கம் வந்துட்டு ஜிங்கா மாணிக்கு விசுமிதா ஜிங்கா ஹாக்கு விசுமிதான்னு சொன்னால் உயர்ந்து கொண்டு இருக்குன்னு சொன்னால் அது கூடுதலாக என்ன வந்திருக்கோ அதுதான் வந்துட்டு காஜங் மாந்தான்னு சொன்னாலும் அதுவும் மிகவும் கூடுதலானது தான் வந்துட்டு ஒப்தான்னு சொன்னாலும் இல்லாதது ஒன்றுக்கு இல்லாதது குறைவு இல்லாதது கூடுதலாக இல்லாதது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வந்துட்டு. சரி இதில் கருத்தை மட்டும் நீங்கள் கொண்டு வச்சுக்கொள்ளுங்க பிறகு சாலைக்கு தோல்ல. சரி அதே மாதிரி வந்துட்டு தூப்பெஞ்சரும் மாந்தான்னு சொன்னால் 2வது நிலையில் வந்துட்டு அது கூடுதலாக இருக்கிற வந்துட்டு
இப்போ டொப் லெவலில் வந்துட்டு என்ன இருக்கிறதுன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 20 30 எடுத்தால் இதில் 30 வந்துட்டு கூடுதலானது, 20 வந்துட்டு இரண்டாவது கூடுதலானது, அதோட குறையான்னு பார்த்தோம்னா 10. அப்போ இரண்டாவது நிலையில் கூடுதலாக இருக்கிற சொல்ல இப்போ 20 வரும். அதுதானே சரி தூக்கம் சிரமம் மாட்டேன். அதே 35 பார்த்தோம்னா பல்செங்காதான உருவாகி இருக்க வந்துட்டு நடைபெற்று இருக்க ஒரு நிகழ்வு ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்று இருக்கிறது தான் வந்து பல்செங்காதான் சொல்லுவோம் வந்துட்டு. அடுத்து வந்துட்டு செங்கினின் சக்கம், அதாவது செங்கிதான் சக்கம்னு சொன்னால் எக்ஸிடென்ட் இருக்கிற ஒரு எக்ஸிடென்ட் ஒன்று உருவாகிறது தான் சக்கம்னு சொல்லுவாங்க வந்துட்டு. அடுத்து 37வது தேமணின்னு சொன்னால் வந்துட்டு காரணமாக நிமித்தமாக சொல்லி தான் அது கருத்து வந்துட்டு. அடுத்து வந்து ஜக்கியம் ஹாதான்னு சொன்னால் வந்துட்டு ஜி அன் வந்திருக்கிறங்கிறதால ஒன்றுக்கு எதிர்மறையாக வர வந்து செகண்ட் அதான் வந்துட்டு யூஸ் பண்ணாததுங்கிறது அதனுடைய கருத்து வந்து அதே மாதிரி 39 வந்துட்டு ஜக்கப்சுன்னு சொன்னால் வேலைக்கு உள்ளுக்கு இருக்கிற வேலை செய்து கொண்டு இருக்கிற சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க. சரி தானே, வேலைக்கு உள்ளுக்கு இருக்குது. இப்போ வேலை செய்கிறார்கள் வந்திருந்தால் வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு சொன்ன ஆக்கள் அதை தான் வந்துட்டு ஜக்கப்சுன்னு சொல்கிறாங்க. சரியான அதே மாதிரி வந்துட்டு காஜங் மானி சுஜுல் ஹமிதா அது மிகவும் அதிகமாக வந்துட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது தான் சுஜுல் ஹதான்னு சொல்கிறாங்க. சரியா விளங்கிடுச்சா? அடுத்து இப்போ 41 நினைக்கிறாங்க வந்துட்டு சுசுல்றியுள் அல்லது போய்கிஸ் மீதா சுசுல்றியுள் சொன்னால் ஏற்றுமதியை வந்துட்டு தரப்பட்டிருக்கிறாங்க. இவ்வாறான சொற்களை வந்துட்டு பொதுவாக வந்து தலையங்கத்தில் தான் வரும். சரி ஏற்றுமதியினுடைய அதாவது ரேடியேஷனோட விகிதம் வந்துட்டு என்ன செஞ்சுக்கிறாங்க வந்துட்டு தரப்பட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே தருவாங்க என்னென்ன விகிதத்தில் நினைக்கிறாங்க. அதேமாதிரி 42 பார்த்தோம்னு சொன்னால் நொப்சியான செமிதான்னு சொன்னால் உயர்வல்லாததுன்னு சொன்னால் என்ன மிகவும் குறைந்ததை தான் கேட்குறாங்க. அந்த கிராஃப்லேயே வந்துட்டு மிகவும் குறைவு ஏதோ அதை தான் வந்துட்டு எதிர்மறையாக வந்துக்கிறாங்க நொப்சி அனசிமிதா. அதே மாதிரி 43வது நினைக்கிறாங்க சுசுல்றியுள் கச்சிமிதா அதாவது ஏற்றுமதியினுடைய ரேடியேஷன் விகிதம் வந்துட்டு ஒரே மாதிரியாக இருக்கிறது வந்துட்டு. இப்போ ஏற்றுமதி வந்துட்டு 2 பெருமானம் ஒரே மாதிரியாக இருக்கிறது தான் நமக்கு விடையாக வரும். சரி அதே மாதிரி 44 பார்த்தோம்னு சொன்னால் ஜொக்கிரோ ஹரகாக சிமிதான்னு சொன்னால் அதாவது தொடர்ச்சியாக உயர்வாக இருக்கிறது வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு எது உயர்ந்து கொண்டு இருக்கிறதோ அது மிகவும் கூடுதலாக இருக்கிறது. சரி அடுத்து வந்துட்டு 45வது வந்து காஜங் மானி உள்ள சிமிதாண்டா மிகவும் அதிகமாக வந்து உயர்ந்திருக்கிறது. அதுவும் மிகவும் அந்த கிராஃப்லேயே வந்துட்டு மிகவும் கூடுதலாக இருக்கிறதோ அதுதான் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். சரி அடுத்தது ஜொக்கிரோ என்னது சங்சங் ஹமிதான்னு சொன்னால் அதாவது பயன்படுத்தப்படுகிற அதாவது ஏன்னா ஜிசக்கிரு சங்சங்குவான்னு சொல்கிறது ஒரு பிரதேசத்தினுடைய பெயர்கள் தான் வந்து ஜிசக்குங்கிறதும் சங்சங்கிறது ஒரு 2 பிரதேசங்கள் ஒரு பிரதேசத்தில் இருந்து இன்னொரு பிரதேசங்களுக்கு பிரதேசம் வரைக்கும் தரப்பட்டிருக்கு. அப்படி இதெல்லாம் தலையங்கத்தில் வர சரிதான். இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பெருசாக மெயின் பண்ணதில்லை. ஆனால் இருந்தாலும் இப்படி சொற்கள் வந்தால் நம்ம கருத்தெடுத்துக் கொள்ளணுங்கிறதுக்கான தரப்பட்டு வந்துட்டு. அடுத்து வந்து காஜம் லட்சுமி தான் அதாவது மிகவும் வந்துட்டு குறைவாக இருக்கிறதுன்னு சொன்னால் எது அதில் அந்த கிராஃப்லேயே மிகவும் குறைவான எண்ணிக்கையோ அதுதான். அடுத்து பன்னீசங்கம் தான் சொன்னால் பன்னெண்டு சொன்னால் பாதியாக வந்து அதாவது பாதியாக பயன்படுத்தப்படுகிறது இசங்கனை பயன்படுத்தப்படுற யூஸ் பண்ணப்படுகிறது வந்து தான் வரும். சரிதானே அதாவது ஒரு 10% சொன்னால் 10னுடைய பாதி தான் வந்துட்டு 5. அப்போ பன்னீசங்கம் மீதான பாதியாக பயன்படுத்தப்படுகிறது. இப்போ ஒன்று பார்க்கணும். இப்போ மாம்பழம் வந்துட்டு ஒரு 10% மாம்பழங்கள் வந்துட்டு ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய பாதி 5% தான் வந்துட்டு பாதி. அப்போ 5% இன்னொரு நாட்டுக்கு ஏற்றுப்பட்டிருக்கேன்னு சொல்லி தான் வடுப்பட்டு வந்துட்டு சரிதான். அதே மாதிரி 49 பார்க்க வந்துட்டு தோணும் என்ன தானே வெளிவந்திருக்கு தானே அதாவது இன்னும் வந்துட்டு அதாவது மிகவும் அதிகமாக அப்படி வந்திருக்கிறேன்னா மிகவும் கூடுதலானது அந்த கிராஃப்லேயே வந்துட்டு மிச்சம் அதிகமானது இருக்கும். அது வந்துட்டு அதாவது ததப்பன்னு சொல்கிறது விடைக்கு சொல்கிறோம். அதாவது ததப்பண்ண விட தான் வந்து ஆன்சர் வந்துட்டு. அடுத்து வந்து இதெல்லாம் வந்துட்டு நமக்கு இதில் ஹெட்டிங்கில் வரக்கூடியது வந்துட்டு இல்லாட்டி அந்த கிராஃபை பற்றி என்ன சொல்ல போகிறாங்களோ இது இந்த மாதிரியான கிராஃப் தானேன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே வரக்கூடிய சொற்கள் தான் இது வந்துட்டு. அது வந்துட்டு 51வது பக்கம் வந்துட்டு பியோண்ட் ஹதாக்கு செங்க காமிதா பியோண்ட் ஹதாண்டா வந்துட்டு இலவாக வெளிவந்திருக்கிறது அப்படின்னு சொல்ல வந்துட்டு. அடுத்து 52 வந்துட்டு சொந்த கான் சரம்சு அதாவது தெரிவு செய்யப்பட்ட மனிதர்கள் சொந்தக்காரங்க தெரிவு செய்கிற வந்துட்டு தெரிவு செய்யப்பட்ட சரமான மனிதர்களுடைய எண்ணிக்கை வந்து ஒரே மாதிரியாக இருக்குது. அதாவது ஒரு கிராஃபில் நினைக்கிறா அந்த கிராஃபில் வந்துட்டு 50% ஆக்கள் உதாரணத்துக்கு ஒரு 50 இல்லை ஒரு 20 எடுத்துக்கணும். ஒரு 20 ஆக்கள் சேமாக இருந்தாங்கன்னா அது தானே அதை பற்றி தான் கேட்கா. தெரிவு செய்யப்பட்ட மனிதர்கள் வந்து ஒரே மாதிரியாக இருக்கிறதுனா என்ன பெருமானம் சேமாக இருக்கோ அது வந்து அதே மாதிரி வந்துட்டு என்னது ஜொக்சேன்னு சொன்னால் மொத்த டோட்டல்னு சொன்னால் அந்த கிராஃபினுடைய எண்ணிக்கை வந்துட்டு சரி 1 10 20 30 40 50 சொல்லி வந்துச்சுன்னா அந்த 10 20 30 எல்லாத்தையும் கூட்டு டோட்டல் வருந்தானே அந்த டோட்டலுடைய வந்துட்டு பன்னீசங்கன்னு சொன்னால் பாதியாக பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக ஒரு கிராஃபினுடைய மொத்த டோட்டல் வந்துட்டு ஒரு 250 வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. சரி நம்ம ஒரு மட்டமாக்குமே ஒரு 300 வருது. அந்த 300னுடைய பாதி எத்தனை 150 அதுதான் வருது. சரி அதை பற்றி தான் கேட்காங்க. என்னென்னு சொன்னால் இதோட நோக்கம் வந்துட்டு இந்த சொற்கள் தந்தத்தோட நோக்கமே இவ்வாறான சொற்கள் தான் நமக்கு வரப்போகுது. திருப்பி எல்லாமே அந்த கூடுனது குறைஞ்சது அதை பற்றி தான் கதைக்காங்க வந்துட்டு. இது இப்படியான சொற்கள் தான் நமக்கு வரப்போகுது. இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். கட்டாயம் வந்துட்டு இவ்வாறான சொற்கள் தான் வரும் வந்துட்டு. இதை பார்த்து வச்சிருந்தோம்னு சொன்னால் நம்ம ஈஸியாக விட அடிக்க முடியாமல் இருக்கும். என்ன சொன்னால் இந்த சொற்களை பாடமாக்கின மட்டும் போதாது வந்துட்டு 7 மணி அளவுக்கு பேப்பரில் செய்ய பாருங்க. கிராஃப் சம்பந்தமான அனைத்து கேள்விகளையும் செய்ய பாருங்க. ஏற்கனவே 2 வீடியோ வந்து கிராஃப் சம்பந்தமான விளக்கம் வந்துருக்கிறேன். அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. அதில் பார்த்துட்டா வந்து எப்படி விட அடிக்கிறது இந்த சொற்களை எப்படி யூஸ் பண்ணப்பட்டு விட அடிக்கிறேன்னு சொல்லி தான் அதில் வந்து விளம்பரப்படுத்திருக்கேன். கட்டாயம் அதை பார்த்து பிரயோசனம் பண்ணி பண்ணுங்கள். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். யாருக்கு பிரயோசனமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கம்சாமிதா.